ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோ நான் எக்ஸாக்டாக 2:40 பிஎம்க்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். நிஃப்டி 50 0.8% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்மால் கேப் 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மிட் கேப் கிட்டத்தட்ட 0.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓவராலாக இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் எல்லாமே சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. செக்டரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியல்ட்டி இன்றைக்கி சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ரியல்ட்டி ஸ்டாக்ஸ் இல்லதும் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் இல்லதும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. FMCG 1.56%. நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் இப்போ தான் வந்தது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்திருந்தது. நான் இன்னும் அதை டீட்டெயிலாக பார்க்கல. பட் மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்க ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்திருக்குங்கிற மாதிரி தான் நிறையா சேனல்ஸில் கவரும் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிஃப்டி கன்சூமர் டியூரபிள் 0.02% ரெட்டில் இருக்கே தவிர, அதுவுமே ஃப்ளாட்டாக தான் இருக்கே தவிர, ஓவராலாக மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நல்ல பையிங்கை நம்மளால் பார்க்க முடியுது. தீமேட்டிக்காக பார்க்கும்போது நிஃப்டி இந்தியா டூரிசம் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நிஃப்டி ஹவுசிங் செக்டர். இதில் ஆப்வியஸாக சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கும், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்கும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற சில கம்பெனிஸ் லைக் JSW ஸ்டீலாக இருக்கட்டும், LNTயாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற சில கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். நம்ம நிஃப்டி ஹவுசிங்கை விட்டுட்டு நிஃப்டி கோர் ஹவுசிங்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் எக்ஸாக்டாக இந்த ஹவுசிங் செக்டர் சம்மந்தப்பட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டுமே வரும். ஸோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ், சிமெண்ட் கம்பெனிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மட்டும் சேர்த்த ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த கோர் ஹவுசிங் செக்டர். இதில் ஆப்வியஸாக எல்லா ஃபினான்ஸ் கம்பெனிஸும் இருக்காது, அதாவது எல்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் இருக்காது. பட் இன்றைக்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண PNB ஹவுசிங் இதில் இருக்குது. 8% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் சில அதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பற்றி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அண்ட் HDFCயில் ஒரு மைனர் அப்டேட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் 500 crores நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலயமா அவங்க ரைஸ் பண்ண போகிறதாகவும், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் இந்த 500 crores ரைஸ் பண்ண போகிறதாகவும், இந்த டென்யூர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட இருக்க போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க 11.25% பெர் ஆனம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறாங்க. ஸோ இந்த 500 crores அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கு 11.25% அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறாங்க. இதுக்கான அப்ரூவலும் அவங்க போர்டு கிட்ட வாங்கிட்டாங்க. இது ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகுதா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் வரும். பட் இந்த ஃபண்ட் ரைசிங் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எப்படி அலோகேட் பண்ணுறாங்கிறத நம்ம க்ளோஸாகவே வாட்ச் பண்ணணும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு கம்பெனி. கண்டிப்பாக இது ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் பிளேவாக இருக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். மைக்ரோ ஃபினான்ஸ் ரெக்கவரியில் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரெக்கவரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அவங்களோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனி பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம HDFC பேங்க் பற்றின அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். LKP ரீசர்ச்ங்கிறவங்க, இது எவ்வளோ பெரிய வயபுளான ஒரு ரீசர்ச் என்டிட்டி எனக்கு பர்சனலாக தெரியல. பட் அவங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். Q4 FY26 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ரைஸ் டார்கெட்டை மாற்றிருக்காங்க. 12 month ப்ரைஸ் டார்கெட்டை 1002 rupeesன்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து 12 monthsல 26% ரிட்டர்ன் கிட்ட HDFC பேங்க்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த சில பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருவோம். முக்கியமாக இந்த சம் ஆஃப் டோட்டல் பார்ட் வேல்யூவேஷன். ஸ்டாண்டலோன் என்டிட்டி, அதாவது HDFC பேங்க்கோட கோர் பேங்கிங் பிஸ்னஸ்க்கு மட்டும் அவங்க 932 rupees பர் ஷேருங்கிறத அலாட் பண்ணுறாங்க. அது தவிர அவங்களோட சப்சிடரி பிஸ்னஸஸ் ஆகிய HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 20 ரூபாய் பர் ஷேரும், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 41 ரூபாய் பர் ஷேரும், HDFC எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு 2 ரூபாய் பர் ஷேரும், HDFC AMCக்கு 24 ரூபாயும், HDFC செக்யூரிட்டிஸ்க்கு 1 rupee பர் ஷேரும் அசைன் பண்ணி மொத்தமாக 87 rupees ப்ளஸ் கோர் பேங்கிங் பிஸ்னஸ்க்கு 932 rupees, ரெண்டுத்தையும் சேர்த்தா 1002 ரூபான்னு அவங்க ப்ரைஸ் டார்கெட் செட் பண்ணுறாங்க. இதில் ஒரு சப்சிடரி பிஸ்னஸ்க்கும் அவங்க எப்படி இந்த வேல்யூவேஷனை டிரைவ் பண்ணாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கேல்குலேஷன் பண்ணும்போது ஒரே நம்பர் வராது. எனக்கு இதோட கொஞ்சம் புல்லிஷான அவுட்கமும் கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக யோசித்து பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஹை 900 எனக்கு கிடச்சிருக்கு. பட் இட் இஸ் ஆல் மை பர்சனல் கேல்குலேஷன். நான் இந்த கம்பெனி பற்றி என்ன அனுமானம் வச்சுருக்கேன், அது எப்படி ஃப்யூச்சரில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் நான் இந்த கேல்குலேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த ரீசர்ச் என்டிட்டி இதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு சம் ஆஃப் டோட்டல் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல எக்ஸசைஸாக உங்களுக்கும் இருக்கும், கமெண்ட் செக்ஷன் படிக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கீ அசம்ஷன்ஸ் அண்ட் ஃபோர்காஸ்ட். FY28 இவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 38,000 இருக்குங்கிற மாதிரி இவங்க அசியூம் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக 29,372 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 20-30% அப்சைட் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கு அவங்க 14% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொஞ்சமாக கம்மியாகுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஈல்ட் ஆன் ஃபண்ட்ஸும் கம்மியாகுங்கிறத எதிர்பார்க்குறாங்க.
முக்கியமாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.4 FY28 இருக்குங்கிறது எதிர்பார்க்குறாங்க, விச் இஸ் ப்ராபபிளி இன்லைன். அவங்களோட என்பிஎஸ், அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸோட கிராஸ் அண்ட் நெட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஆப்வியஸாக ஒரு புல்லிஷ் டேக் ஆன் HDFC எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் HDFC காமிச்சதுன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த ரிப்போர்ட்டும் படித்து பாருங்கள். இந்த மாதிரி செவரல் அதர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அதையும் படித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் வரலனா கூட ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை படித்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு ரிப்போர்ட் படிக்கக்கூடாது. ஒரு புல்லிஷ் ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு பேரிஷ் ரிப்போர்ட்டோ படித்தோன்னா நம்ம கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பல ரிப்போர்ட்ஸ் படிக்கும்போது, புல்லிஷ் அண்ட் பேரிஷ் டேக்ஸ் இருக்கிற பல ரிப்போர்ட்ஸ் படிக்கும்போது நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு எது மோஸ்ட் கன்வின்சிங் ஆர்குமெண்ட்டாக இருக்கோ, மோஸ்ட் கன்வின்சிங் ரிப்போர்ட்டாக இருக்கோ அதை நோக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டிசைட் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸோட டீப் டைவ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். HDFC பேங்க்குக்கு மட்டும் இல்லை, அதர் கம்பெனிஸ்க்கு ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் என் கையில் கிடைச்சாலும் நான் உங்கள் கூட அடிக்கடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டருக்கு வரும். நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்கிற ஒரு செக்டார்னு ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். PNB ஹவுசிங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 19% மேலே சர்ஜ் ஆயிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸும் கிட்டத்தட்ட 8% க்ரீனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் PNB ஹவுசிங் ஃபினான்ஸை அதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ PNB ஃபினான்ஸோட லோன் க்ரோத் 18% to 20% in FY27 இருக்குங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு தான் கைடன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்களோட ஓவரால் லோன் புக் 1 lakh crores தாண்டிடும் FY27ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சில அதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், இதை பற்றி நான் ஒரு வீடியோ இப்போ தான் பண்ணியிருந்தேன், ஒரு 1 வீக்குள்ளே தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி லாஸ்ட் வீக்காக கூட இருக்கலாம். அதுதான் சீப்பஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே அதான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ட்ரேடிங் 0.7 times புக் வேல்யூ. ஏர்னிங்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க 5.6 times தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ PE ரேஷியோஸ் ரஃப்லி அரௌண்ட் 6. அவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோஸும் 16 இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் பார்த்தீங்கன்னா 1.8% இருக்குது. ரொம்பவே சீப்பாக இருக்கிற ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனினா அது LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் தான். பட் அவங்க சீப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கும்ல. கம்பேர்ட் டு இட்ஸ் பியர்ஸ் இவங்க க்ரோத் ரொம்ப அதிகம் கிடையாது. பட் தே ஆர் டெஃபினெட்லி க்ரோயிங் அட் அ ரீசனபிள் பேஸ். LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் வில் டெஃபினெட்லி பி அ குட் பிக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். என்னோட ஹவுசிங் ஃபினான்ஸ் பிக் என்னங்கிறதையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18.6% ROE இருக்குது, 7.4% ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் இருக்குது. கரண்ட்டாக 2.7 times புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14-15 PE கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டர் ஆஸ் அ லாங் வே டு கோ. இதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஸ்கெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நான் அதை கூட பிக் பண்ணியிருப்பேன், அதையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். ஆப்டஸ் நான் ஸ்ட்ராங்காக பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் திஸ் என்டையர் செக்டர். ஸோ PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 11 PE ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, விச் இஸ் ரஃப்லி அட் 1.3 times. அவங்க ஹிஸ்டாரிக்கலாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் டு புக் ரேஷியோட ஆப்வியஸாக கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபேர் வேல்யூக்கு வந்திருக்காங்க ஆஃப்டர் திஸ் 10-15% மூவ் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ். PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் இஸ் டெஃபினெட்லி டூயிங் வெல். அவங்களோட பியர் கம்பேரிசனில் நீங்கள் LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் த சீப்பஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் கிட்டத்தட்ட 0.9 0.8 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போவும் கிட்டத்தட்ட லிட்டில் லெஸ் தென் 0.8 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க 1 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோக்கு வந்தாங்கன்னா விச் இஸ் ஹைலி பாசிபிள், மீன் ரிவர்ஷன் நடந்தால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ 10 year டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அதோட அதிகமாக தான் இருக்குது. மீன் ரிவர்ஷன் நடந்தால் அவங்க 1 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் வந்தாங்கன்னா, மீன்வேல் அவங்க புக்ஸை அவங்க க்ரோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா திஸ் வில் பி a வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லாங் டேர்ம். எத்தனை பேர் இதை ஹோல்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு டூ வெரி வெல். சேம் அப்ளைஸ் டு ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங். நான் இதை ஹோல்ட் பண்ணுறேன். நல்ல ஆவரேஜ் ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட 270 அந்த ரேஞ்சில் தான் நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் என்னோட இனிஷியல் பர்ச்சேஸ் எப்போன்னு. அதுலேருந்து சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆச்சு. நான் டபுள் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தேன். எவ்ரி டிப்பில் டபுள் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தேன். என்னோட ஆவரேஜ் காஸ்ட் பேஸை சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6% ஏறிச்சுன்னா நான் முதல்ல வாங்கினதை விட அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சுக்கே போயிடும். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் வில் டெஃபினெட்லி பி அ வண்டர்ஃபுல் லாங் டேர்ம் பிளேங்க தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸ் வித் இன் த ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டர்னா அது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்காக தான் நான் சொல்லுவேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஹைப் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி. IPOவில் மிஸ் பண்ணவங்க, IPO லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் போய் பீக்கில் வாங்கி மாட்டிக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே அப்படி சொல்லியிருந்தாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியே, பஜாஜ் ஃபின்சர்வ் மாதிரியே ஒரு பெரிய காம்பவுண்டராக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சு கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது.
பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட ஐபிஓ ப்ரைஸ் கிட்ட வரும்போது நான் வந்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போவுமே அவங்க ரொம்ப சீப் கிடையாதுங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஈவன் நோ ஐ பிலீவ் இட். ஐபிஓ ப்ரைஸோட கீழே வருங்கிறத நான் நிஜமாலே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வந்ததுன்னா இஃப் இட் கேம் டு ரஃப்லி ஒரு கேல்குலேஷன் கூட போட்டேன், இப்போ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் அரௌண்ட் 2.7 2.8 டைம்ஸ் 3 டைம்ஸ் புக்கு கீழே வந்துச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஞாபகம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வில் ஆல்சோ டூ வெல் இன் த லாங் டேர்ம். இவங்களும் ஒன் ஆஃப் த வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான். ஆனால் கம்பேர்ட் டு இட்ஸ் பியர்ஸ் தே ஆர் ஸ்டில் ட்ரேடிங் அட் அ ஹியூஜ் ப்ரீமியம்ங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். இருந்தாலும் ஆஸ் அ பேஸ்கெட்டாக தான் இவங்க மூவ் ஆவாங்க. எல்லா ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது கொஞ்சம் கீழே பின்தங்காதுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பட் இன்றைக்கி மூவ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஒரு 4% 5%, சில இதெல்லாம் 6-7% மூவ் கொடுக்கும்போது இது ஒரு 2% அப் மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ மேபி வேல்யூவேஷன் வில் ஆல்சோ டேக் அ ஹியூஜ் ப்ளே இன் த ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது டைம் கிட்டத்தட்ட 250 251. நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அதே ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு, மார்க்கெட் டுவர்ட்ஸ் எண்ட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணியே பார்க்கலாம். அப்படி ஏதாவது மேஜர் டிராஸ்டிக் ஷிஃப்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம நாளை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை நான் ஒரு போஸ்ட்டாக ஈவினிங் மேக் பண்ணுறேன். பட் இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்குறேன். என்டையர் மார்க்கெட் இஸ் ஆப்டிமிஸ்டிக்லி வெயிட்டிங் ஃபார் த பீ ஸ்டாக்ஸ். ட்ரம்ப்பும் இப்போ அந்த பீ ஸ்டாக்கில் கலந்துக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது. மேலே போகும்போது காஷியஸாக இருப்போம், கீழே வரும்போது கொஞ்சம் க்ரீடியாக இருப்போம். இது நம்ம லாங் டேர்முக்கு ஒரு நல்ல சஸ்டைனிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், இனிமேவும் சொல்லிகிட்டே தான் வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.